போய் மன்றாடணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபிசிக்கலாக அப்ளை பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நெட்டில் போய் போட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை தாண்டி நான் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக மக்கள் எந்தூசியாஸ்டிக்காக வந்து இந்த முறை வந்து வாக்களித்திருக்கிறார்கள். பெரிதாக வந்து உங்களுக்கு வண்டி வச்சு ஆளை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. நாம் நினச்சோம் தாவேக்கவனர் வந்து வாக்குப்பதிவு செய்ய மாட்டார்கள், தாவேக்கவனர்கள் வந்து பூத்தில் உட்கார மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி வந்து தாவேக்கா வந்து நிச்சயமாக வேலை செஞ்சுருக்கிறது. அதே மாதிரி இப்போ பிரதீப் புத்தானுடைய சர்வே கூட இவர்கள் வந்து கவுண்டிங் சென்டர்ஸுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு உத்தேகம் கொடுக்குறது தான், ஒரு ப்ரொபல் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு சர்வே முடிவோட வந்திருக்குன்னு நினச்சோம். அதையும் தாண்டி ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக வந்து ஒரு வேவ் இல்லை. இன்னமும் என்னை பொறுத்தவரை திஸ் இஸ் நாட் அ வேவ்ன்றதை நான் பார்க்குறேன். வேவ்னா பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து 180 கொடுத்துருவாங்க. கலைஞருக்கு கொடுத்தாங்க ஒரு வாட்டி, 71 கொடுத்தாங்க, ஜெயலலிதா கொடுத்தாங்க, 91 கொடுத்தாங்க, ஜெயலலிதாவுக்கு 2001 கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேவ் வந்து 2021 கொடுக்கல, முக ஸ்டாலின் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமாக நான் காணவில்லை. அப்படின்னா வந்து இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப கம்மியான வாக்கள் வந்து வந்திருக்கும். அதை நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக இது வந்து ஒரு கன்சிடர்டு ஓட்டாகத்தான் பார்க்க வேண்டும். இளைஞர்கள் வந்து கொத்தாக இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தாவேக்காவுக்கு என்றுதான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் நான் இன்னும் பார்க்கவில்லை இந்த நம்பர்ஸ்ல. ஓகே, நம்ம கோவை தெற்கு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். அங்கு திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு முன்னிலை வகிக்கிறார். 7219 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்துல தாவேக்க வேட்பாளர் செந்தில்குமார் 6488 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் 1883 வாக்குகளையும், நாம் தமிழர் வேட்பாளர் பேரறிவாளன் 716 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். 731 வாக்குகள் வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 231 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் 97 தொகுதிகளில் தாவேக்கவும் அதிமுக கூட்டணி 71 இடங்களிலும், திமுக கூட்டணி 62 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. தேர்தல் ஆணையம் அபிஷியலா 160 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களை கொடுக்கிறார்கள். அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். அங்க தாவேக்கா 68 இடங்களிலும், அதிமுக 51 இடங்கள், திமுக 28, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டேட்டாஸையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் 160 இடங்களுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிட்டதில் 68 இடங்களில் தாவேக்க முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார்கள். அதிமுக 51 இடத்திலும், திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பாஜக 1 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முன்னணி நிலவரங்கள் இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் 1, தேமுதிக 1, அமமுக 1, புதிய தமிழகம் ஒரு இடத்துல, ஒட்டப்பிடாரம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மற்ற மாநில அப்படின்னு பார்க்கும்போது அங்க யுடிஎஃப் ரொம்ப ஒரு மேசிவான நம்பருக்கு தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 86 அப்படிங்கறத போயிருக்காங்க. எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் 48 அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. திரு ஆர்கே நிச்சயமா, அதாவது எல்டிஎஃப் என்னை பொறுத்தவரை ஐ திங்க் தர்மடத்தில் வந்து இன்னும் சிஎம் பினராயி விஜயன் ட்ரைலிங் தான் காமித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னை பொறுத்தவரை இதை விட பெரிய ஒரு பூகம்பம் கேரளா பாலிடிக்ஸில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் பினராயி விஜயன் பார்க்கும்போது அவர் ஒரு பேட்ரியார்க்கு மாதிரி, அவருக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு விஷயம்தான் நானும் கேரளாவில் கண்டேன். அப்போ எப்படி பினராயி விஜயனுக்கு ஒரு பின்னடைவு வருது, ஏறத்தாழ அதே மாதிரி நமக்கு இங்கே முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவு வருகிறது. இது ரெண்டும் வந்து இந்த தீர்ப்பை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது என்ற இந்த விஷயம் நாம் ஃபர்ஸ்டில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு அந்த கட்சிக்கு எதிராக இல்லை என்றால் அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்தால் அது தலைவரையும் வந்து அதை இட் டஸ் நாட் ஸ்பேருங்கிறது தான் மறுபடியும் நமக்கு தெரிகிறது. இதில் தான் எனக்கு வந்து கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அதே லெசன்ஸ், அதாவது கட்சிக்கும் ஒரு இமேஜ் தேவைப்படுகிறது என்றது வந்து இந்த தேர்தலினுடைய ஒரு பாடமாக நான் காண்கிறேன். ஓகே, இப்போ விஷுவல் வந்துட்டு இருக்கு. தாவேக்கா தலைவர் விஜயுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாயிட்டிருக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்க கிட்டத்தட்ட 97 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில் தாவேக்க தலைவர் விஜயுடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்தே அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலேயும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு பேரிகேட் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக 97 இடங்களில் தாவேக்கா முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில் அவருடைய வீடு மற்றும் அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலையும் காவல்துறை பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக விஜயுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, ஒருவேளை பின்தொடர்ந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தற்போது தொடர்ச்சியாக 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தாவேக்க 98 இடங்களில்
முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. திமுக 61 இடங்களில் முன்னிலை பெற்று 63 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இப்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் இதுதான். அதே போன்று ஈரோடு மாவட்டத்துடைய முன்னிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக தற்போது 3 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக தாவேகா தலா 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றக்கூடிய தகவலை பார்த்து வரும். தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புறம் கிராமப்புறம் அப்படின்ற பாரபட்சம் இல்லாமல் பெரும்பாலான இடங்களில் தாவேகா முன்னிலை பெற்று வருவதுதான் இந்த முடிவு அப்படின்னு காட்டுது. ஈரோடு மாவட்டம் ஓரளவுக்கு ஈரோடை தவிர்த்து மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நகர்ப்புற கிராமப்புற பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் 3 இடங்கள் அதிமுகவும் 3 இடங்களில் தாவேகாவும் தற்போது முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ இதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவை அதனுடைய கோட்டையில் டென்ட் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு திமுகவுடைய வியூகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா ஈரோட்டில் பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுக அங்கு ஆதிக்கம் செலுத்துது. ஆனால் ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட திமுக அந்த இடங்களில் முன்னிலை பெறல, மாறாக தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்றதான் புரிந்து கொள்ள முடியுது. அதே போன்று அதிமுக இதில் கணிசமான இடங்களில் 72 இடங்கள், அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இப்போ அதே நம்பர்ஸை நோக்கி அவங்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. திமுக 62 இடங்களில் தற்போது முன்னிலை பெற்றிருக்கு.